Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஜிஎன்எம் நீங்க வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்து வந்திருக்கு. சரியா? அதாவது நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் நீங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்ல நீங்க இருக்கலாம் மேபி. சரியா? நிறைய பேருக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல மேபி வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிரைவேட் காலேஜ் போகலாம், ரவுண்ட் 2 நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க இருக்கலாம் மேபி. சரியா? ஆனா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். சரியா? அதாவது நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ் நீங்க போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் பே பண்ணிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து போகலாம். சரியா? செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ் நீங்க போகலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி நேற்று நம்ம பார்த்தோம், அவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா என்னால அவ்வளவு ஃபீஸ் எல்லாம் என்னால பே பண்ண முடியாது. 3 லட்சம் 4 லட்சம் என்னால பே பண்ண முடியாது. என்ன சார் அவ்வளவு ரேஞ்சுக்கு ஃபீஸ் போயிருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? மினிமம் 2 லேக்ல இருந்து 3 லேக் வரைக்குமே நிறைய செல்ஃப் பைனான்சிங் காலேஜ்ல வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. சரியா? அது இந்த வருஷம் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் படிக்க முடியல, அதனால என்னால டிப்ளமாவது நான் போகலாமா ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜிஎன்எம் வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா? அதனால கொஞ்சம் பார்த்து சுதாரிப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்ளை பண்ணுங்க. ஆனா நம்மளே பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து டிப்ளமோ படிக்கிறதுக்கு பிஎஸ்சியே நீங்க படிச்சிடலாம், அதுதான் பெஸ்ட். நீங்க ஒரு பக்கம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் ஆனா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அதனால நீங்க ஜிஎன்எம் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக நீங்க பிஎஸ்சியை படிச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க ஃபீஸை கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங் என்ன பார்த்தா படிக்கலாம். அப்ப ஜிஎன்எம் பெஸ்டா இல்ல பிஎஸ்சி நர்சிங் பெஸ்டா இல்ல பேராமெடிக்கல் கோர்சஸ் பெஸ்டா அப்படின்னா அதாவது பிஎஸ்சி நர்சிங் தான் பெஸ்ட், பேராமெடிக்கல் கோர்சஸ் தான் பெஸ்ட். அதை கொஞ்சம் நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட்.